உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியிலே இத்திருப்பலியை கண்டு கொண்டிருக்கின்ற புனித அருளானந்தருடைய அன்பு பக்தர்களே, பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு திங்கள்கிழமை திருப்பலியிலே இந்திய திருநாட்டின் 2வது புனிதராக இந்தியராக புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட புனித அல்போன்சாவின் திருவிழாவை இன்றைய நாளிலே நாம் திருவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். இன்று நாம் வாசிக்க கேட்க இருக்கின்ற 2 வாசகங்களும்
கடவுளோடும் சகோதர சகோதரிகளோடும் இயற்கையோடும் நாம் கொண்டுள்ள உறவில் வளர்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய இறை நம்பிக்கையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கின்ற இந்த யூபிலி ஆண்டிலே நாம் இறை நம்பிக்கையில் வளர்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய தனிப்பட்ட திறமைகளில் நாம் வளர்வதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் பொறுமையும் விடாமுயற்சியும் மிக மிக முக்கியம். இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவரோடு மலைக்கு சென்ற மோயிசன் திரும்பி வர நேரமாகியதால் கானான் தேசத்திற்கு செல்ல வேண்டிய இஸ்ரேல் மக்கள் உடனடியாக தங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் வர தாமதித்ததால், சிறிது காலம் தாழ்த்தியதால் அவர்கள் பொற்கன்றை வழிபடுவதை இன்று நாம் பார்க்கின்றோம். களி ஆட்டத்தில் ஈடுபடுவதை, சிற்றின்ப ஆசைகளிலே ஈடுபட்டு அவர்கள் தங்களது மேன்மையை இழப்பதை, அதனால் மோயிசன் கோபம் அடைவதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே நாம் பொறுமையோடு இந்த உடனடி கலாச்சாரத்திலே எதுவும் உடனடியாக நமக்கு கிடைக்க வேண்டும், எல்லா இன்பமும் உடனடியாக நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே பல நேரங்களிலே நம்முடைய நம்பிக்கை வாழ்வை நாம் தொலைத்து விடுகிறோம். அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பொறுமையோடு நாம் நம்பியிருக்கிற இறைவன் நமக்கு நல்லதொரு தீர்வை தருவார். நாம் எதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அது உறுதியாக நமக்கு கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தான் இந்த யூபிலி ஆண்டு நமக்கு வலியுறுத்துகிறது. இன்றைய நற்செய்தி வாசகமும் அதை தான் நமக்கு சொல்கிறது. கடுகு விதை சிறியதாக இருக்கலாம், ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகி வானத்து பறவைகளுக்கு அது ஒரு பெரிய வீடாக மாற வேண்டுமென்றால் அது பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். புளிப்பு மாவு சிறிதளவு இருந்தாலும் அது முழு மாவையும் புளிப்பேற்ற வேண்டுமென்றால் அது பொறுமையோடு அதற்கான பணியை செய்ய வேண்டும். நாமும் நம்முடைய நம்பிக்கை வாழ்விலே அத்தகைய பொறுமையுள்ள விடாமுயற்சியுடைய நம்முடைய எல்லா முயற்சிகளையும் கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் வைத்து புனித அல்போன்சாவை போல சிற்றின்ப ஆசைகளுக்கு அல்ல, உடனடி இன்பங்களுக்கு அல்ல, உடனடி தீர்வுகளுக்கு அல்ல, மாறாக கடவுள் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் இறைவனை நம்முடைய மனவாளனாக ஏற்றுக்கொண்டு அவருக்காக நம்முடைய முழு வாழ்வையும் இன்ப துன்பங்களையும் அவருக்காக கொடுக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆண்டவரோடு இணைவோம். புனித அருளானந்தருடைய பரிந்துரையை மன்றாடுவோம். நம்முடைய வாழ்விலே நாம் உடனடி இன்பத்திற்காக, களி ஆட்டத்திற்காக நம்முடைய வாழ்வை தொலைத்த தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். நம்பிக்கையிலே நிலைத்திருக்க, பொறுமையோடு காத்திருக்க தவறிய தருணங்களை நினைத்து மனம் வருந்துவோம். அதற்காக ஆண்டவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் அன்பையும் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, துன்புறும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவையை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 15 24 மற்றும் 30 34. அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தார். முன்பின் இருபுறமும் எழுதப்பட்ட உடன்படிக்கை பலகைகள் 2 அவர் கையில் இருந்தன. அப்பலகைகள் கடவுளால் செய்யப்பட்டவை. பலகைகள் மேல் பொறிக்கப்பட்டிருந்த எழுத்தும் கடவுள் எழுதியதே. அந்நேரத்தில் மக்கள் எழுப்பிய கூச்சலை கேட்ட யோசுவா மோசேயை நோக்கி, இது பாளையத்திலிருந்து எழும் போர் முழக்கம் என்றார். அதற்கு மோசே, இது வெற்றி முழக்கமோ தோல்வி குரலோ அன்று, களியாட்டம்தான் எனக்கு கேட்கிறது என்றார். பாளையத்தை அவர் நெருங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேக்கு சினம் மூண்டது. அவர் தம் கையிலிருந்து பலகைகளை மலை அடிவாரத்திலிருந்து வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்கச் செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும்பாவம் வந்து சேர செய்துவிட்டீரோ என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகிய நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டினின்று நடத்தி வந்த அந்த ஆள் மோசேவுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கலற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும்பாவம் செய்து விட்டீர்கள். இப்போது நான் மலை மேல் ஏறி ஆண்டவரிடம் செல்லப்போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவரிடம் திரும்பி வந்து, ஐயோ, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும்பாவம் செய்து விட்டார்கள். இப்போதும் நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும். இல்லையேல் நீர் எழுப்பிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலிலிருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போதே புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலே சுமத்துவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 106. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்
ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். இஸ்ரவேல் ஓரேபில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர், வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர், செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடுஞ்சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 13 இறை வார்த்தைகள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில்
இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதையையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் ஓமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புழு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு ஓமைகள் வாயிலாக உரைத்தார். ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் ஓமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லாட்சி கொடுக்கணும்னு நினச்ச ஒரு அரசன் என்ன செய்கிறாரு, அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு 3 கேள்வி மேலோங்கி நிற்கிது. நான் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எது சரியான நேரம்னு எனக்கு தெரியணும், அதே போல் யார் முக்கியமானவர்கள் அப்படின்னு எனக்கு தெரியணும், நான் எந்த செயலை முக்கியமான ஒன்றாக கருதி செய்ய வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சொல்லித் தருவதற்கு எனக்கு ஆலோசனை வேண்டும், என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் உள்ள அறிஞர்களையும் ஞானிகளையும் கேட்கின்றார். அப்போ அங்கே உள்ள அந்த ஞானிகளும் அறிஞர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஜோசியக்காரரை கூட வச்சுக்கோங்க, அப்போ அவர் உங்களுக்கு எது நல்ல நேரம் எது சரியான நேரம்னு அவங்க உங்களுக்கு குறித்து தருவாங்க, அதை வைத்து நீங்கள் செயலாற்றலாம். அதற்கு பிறகு யார் முக்கியமானவர்கள் என்று பார்த்தோம் என்றால், மருத்துவர்கள் தான் முக்கியமானவர்கள் என்று ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். ஒரு சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள், வான சாஸ்திரம் படித்தவர்களும் அறிவியல் மேதைகளும் தான் முக்கியமானவர்கள், அவர்களுடைய பேச்சை கேட்கும்படியாக அவர்களை எல்லாம் முக்கியமானவர்களாக உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சிலர் கூறுகின்றார்கள். யாருக்கு எது சரியான எது முக்கியமான செயல் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்களுக்கு இப்படியாக ஏராளமான பதில்களை எல்லாம் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த அரசனுக்கு திருப்தி எதுவும் வரவில்லை. பெரிய பெரிய கோவில்களை கட்டி எழுப்ப வேண்டும், போர்கள் புரிய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட செயல்களெல்லாம் முக்கியமான செயல்கள் என்று அவர்கள் சொன்னாலும் கூட அது அரசனுக்கு சரி எனப்படவில்லை. ஆகவே ஒரு காட்டில் ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கார் என்று கேள்விப்பட்டு ஞானியும் துறவியுமான அவர்கிட்ட போய் இந்த 3 கேள்விகளையும் எழுப்பி அதற்கான விடையை காண வேண்டும் என்று போகின்றார். இந்த ஞானி சாதாரண மக்களை மட்டும்தான் சந்திக்கக்கூடிய துறவியாக இருக்கின்றார். ஆகவே என்ன செய்கிறாரு, ஒரு மாறு வேடத்தில் அங்கே சென்று அந்த துறவியிடம் போய் இந்த 3 கேள்விகளையும் எடுத்து வைக்கின்றார். அப்பொழுது அந்த துறவியானவர் அங்கே தோட்ட வேலை செய்து அங்கே உள்ள அந்த செடிகளுக்கெல்லாம் மண் அணைத்து விட்டு அந்த மண்ணை தோண்டி கொண்டிருக்கின்ற வேலையை செய்கின்றார். ஆனால் அவர் எதுவும் வாய் திறந்து பதில் கூறவில்லை. உடனடியாக இந்த அரசன் என்ன செய்கிறார், அந்த துறவிக்கு உதவி செய்யும்படியாக அவர்கிட்ட அந்த மண்வெட்டியை வாங்கி தொடர்ந்து அவர் வேலை செய்கிறார். வேலை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் அந்த துறவி அவருக்கு பதில் கூறியதாக இல்லை. இப்படி வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மாலை வேலை ஆகிவிட்டது. அப்பொழுது ஒருவர் காயத்தோடு அலறி அடித்து கொண்டு அந்த வழியே வருகின்றார்கள். அவரை பார்த்தவுடன் இந்த அரசன் என்ன செய்கின்றார், ஓடி போய் அவருக்கு உதவி செய்கின்றார். அவருடைய காயங்களுக்கு கட்டு போடுகின்றார். ஆகவே இந்த துறவியும்
அந்த அரசனும் சேர்ந்து அவருக்கு உதவி செய்கின்றார்கள். உதவி செய்து முடித்த பிறகு அவரை உறங்க வைத்த பிறகு, காயம்பட்டவரை உறங்க வைத்த பிறகு மீண்டும் ஒரு முறை கேட்கின்றார், ஐயா, தயவு செய்து அந்த 3 கேள்விக்கு நீங்கள் விடை தாருங்கள். அப்படி நீங்கள் விடை தந்தால்தான் நான் ஒரு சிறப்பான ஆட்சி செய்ய முடியும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்கின்றார். அப்பொழுது அந்த துறவி சொன்னாராம், நண்பரே, நீர் இப்போது ஒருத்தருக்கு உதவி செய்தீரே, அவர்தான் உனக்கு முக்கியமானவர். முக்கியமானவர் வேறு எங்கும் இல்லை, உன் அருகில் இருக்கக்கூடியவர். எப்போது செய்ய வேண்டும் என்று, எது சரியான நேரம் என்று நீர் கேட்டீர்களவா, அவருக்கு இப்போது உதவி தேவைப்பட்டது. இப்போது என்பதுதான் ஒரு சரியான நேரம். எது முக்கியமான செயல் என்று கேட்டீர். அன்பால் நீ செய்யக்கூடிய செயல்தான் முக்கியமான செயல் என்று அந்த துறவி அந்த அரசனிடம் கூறியிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு இத்தகையதொரு கிறிஸ்தவ அழைப்பை கொடுப்பதாக இருக்கின்றது. நாம் சரியான நேரம் எது, முக்கியமான செயல் எது, முக்கியமான நபர்கள் யார் என்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையுமே பிரம்மாண்டமாக தொடங்கி பிரம்மாண்டமாகவே முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கடுகு விதை ஓமையின் வழியாகவும் புளிப்பு மாவு ஓமையின் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு யதார்த்தத்தை, வாழ்வின் யதார்த்தத்தை சுட்டி காட்டுகின்றார். வாழ்வின் யதார்த்தம் என்பது சிறிய புள்ளியிலிருந்து தொடங்குகின்றது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றார். இந்த உலகத்தில் நீங்கள் எந்தவிதமான மிகப்பெரிய அமைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் கூட அவற்றிற்கு எல்லாம் தொடக்க புள்ளி என்பது மிக சிறியதாக, மிகவும் எளியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. எடுத்துக்காட்டாக நம்முடைய திரு அவையை எடுத்துக்கொள்வோம். தொடக்க கால திரு அவையிலே திருத்தூதர்கள் எல்லாம் எவ்வாறு செயலாற்றுகிறார்கள் என்பதை திருத்தூதர் பணிகளிலே வாசிக்கின்றோம். அவர்களுடைய கதைகள் எல்லாம் வெற்றி கதைகளும் வீர கதைகளுமாக இருந்தது அல்ல. அவமானங்களும் துன்பங்களும் அச்சுறுத்தல்களும் நிறைந்த கதையாகத்தான் நம்முடைய தொடக்க கால கிறிஸ்தவர்களுடைய வாழ்வின் வரலாறாக இன்றும் நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் கடுகு விதையாக விதைக்கப்பட்டு மாபெரும் விருட்சமாக, திருச்சபை என்னும் மாபெரும் விருட்சமாக, அனைவருக்கும் நிழல் தரக்கூடியதாக, பலருக்கு ஆன்ம ஈடேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கின்றது. ஜூன் 16ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் என்ற அந்த செய்தி இதழினுடைய கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவை சார்ந்த நமது மதுரைக்கு அருகில் உள்ள ஒரு ஊரில் பிறந்த ஒருவருக்கு, விஜயகுமார் என்பவருக்கு, ஜேம்ஸ் பிரெட் அவார்டு என்று ஒரு அவார்டை நியூயார்க் டைம்ஸ் என்ற ஒரு நாளிதழ் கொடுக்கின்றது. அவர்கள் நாட்டிலே மிகவும் உயர்ந்த மதிப்பிற்குரிய அவார்டாக அது பார்க்கப்பட்டுள்ளது. இந்த அந்தஸ்து இவருக்கு எவ்வாறு கொடுக்கப்பட்டது என்று அவரிடம் பேட்டி கண்டு அவரை மிக பிரபலமாக பேசிக் கொண்டிருந்த சமயத்திலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே சுருக்கமாக கூறுகின்றார். நான் ஒரு எளிய நிலையிலே கிராம பின்புலத்தில் பிறந்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி படிப்படியாக முன்னேறி இன்று நியூயார்க் நகரத்திலே மிகப்பெரிய செம்ம என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவகத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இது என்னுடைய கடின உழைப்பாலும் பலருடைய வழிகாட்டுதலாலும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் பிரம்மாண்டமாக உருவாக்கி இன்று பிரம்மாண்டமான இடத்தில் இருக்கவில்லை, மாறாக சிறியதில் தொடங்கி இன்று ஒரு உயர்வான நிலைக்கு நான் வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்வில் நமது செயல்பாடுகளை உற்று நோக்குகின்ற பொழுது சிறிய சிறிய காரியங்களில் நம்முடைய செயல்பாடுகளை முழுமையான ஈடுபாடோடு செய்கின்ற பொழுது அது முழுமையான விருட்சமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். புனித அருளானந்தருடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால் அவர் தன்னந்தனியாக இந்த பறந்து விரிந்த மரவ நாட்டிலே பயணம் செய்திருக்கின்றார். நான் ஒருவன் தானே இந்த பறந்து விரிந்த நிலப்பரப்பிலே
நான் போதிக்கின்ற மறையை பற்றி யாருக்கும் தெரியாத இந்த மக்களிடையே எப்படி நான் கொண்டு சேர்க்கப் போகின்றேன் என்று நினைத்திருந்தால் இன்று இந்த புனித அருளானந்தருடைய செம்மண் பூமியான ஓரியூர் பலருடைய வாழ்விற்கு அருள் வழங்கும் பூமியாக, பலருடைய வாழ்விற்கு வளமும் நலமும் சேர்க்கும் ஆன்மீக பூமியாக மாறியிருக்க வாய்ப்பே இல்லை. இவர்களுடைய வாழ்வு யாருக்கு உதவி செய்ய வேண்டும், எப்பொழுது உதவி செய்ய வேண்டும் என்று முறையாக நடந்திருப்பதாக நான் பார்க்கின்றேன். சோழர்கள் ஆண்ட பொழுது, சோழ நாட்டிலே அவர் வந்தபொழுது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த வரதராஜன்பேட்டை பகுதிகளெல்லாம் முடித்துவிட்டு அங்கே மனமாற்றுகின்றார். கொலை என்ற பகுதியில் பணியாற்றுகின்ற பொழுது அங்கே மனமாறிய கிறிஸ்தவர்களுக்கு கொள்ளை நோய் வருகின்றது. இதனை பலர் என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய தெய்வங்களை எல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் இன்று வேற்று தெய்வத்தை வணங்குவதால், கிறிஸ்தவ மறையை தழுவியதால் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் உங்களை தாக்குகிறது என்று அவர்களை மட்டம் தட்டி பேசினார்கள். இதை கேள்விப்பட்ட புனித அருளானந்தர் தத்துவாச்சேரி என்ற ஊரிலிருந்து மீண்டும் அங்கு சென்று அவர்களுடைய உயிரை காப்பாற்றும் விதமாக அவர்களுக்கு பணி செய்கிறார். அவர்களுக்கு இருந்த அந்த அவப்பெயரை மாற்றுகின்றார். கடவுளின் துணையோடு அவர்களை மீண்டும் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ உதவி செய்கின்றார். மீண்டும் இவர் இந்த தத்துவாச்சேரிக்கு வருகின்ற பொழுது அங்கே கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படுகின்றது. இதனை அறியாத மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு துறவு மடமும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடு இரவில் உயிருக்கு ஆபத்து வந்துவிடும், இங்குள்ள மக்களை எல்லாம் வெள்ளம் அழித்துவிடும் என்று தெரிந்து இரவில் அவர் மணி ஒலித்து அவர்களை எல்லாம் கொள்ளிட ஆற்றின் வடக்கு பக்கமாக கூட்டிச் செல்கின்றார். அப்படி கூட்டிச் சென்றதால் அந்த ஊர் முழுவதும் காப்பாற்றப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, நமக்கு யார் முக்கியமானவர்கள், எது சரியான நேரம், நாம் செய்ய வேண்டிய செயல் முக்கியமான செயல் என்ன என்பதனை புனித அருளானந்தருடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவே விருட்சமான மரமாக நாம் வளர முயற்சி எடுப்போம். நம்பிக்கையின் அடிப்படையில் நமது செயல்பாடுகளை துணிவோடு தொடங்குவோம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். புனித அருளானந்தருடைய பரிந்து பேசுதலும் வழிகாட்டுதலும் தொடர்ந்து நமக்கு ஆசி கூறி வழிநடத்தும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக இறைவன் பாதத்தில் எடுத்து வைத்து வேண்டுவோம். பாதுகாக்கும் பரமனே இறைவா, எமது திருச்சபையின் வழியாக உம்மையே நீர் வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி நவிழ்கிறோம். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அனைத்து பொது நிலையினரும் தூய ஆவியின் வல்லமையால் அன்பிலும் அமைதியிலும் இரக்கத்திலும் ஈகையிலும் செழித்தோங்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, எம்மை ஆளும் அரசியல் தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் மனம் தெளிவடைந்தவர்களாய், வாழ்வின் பொருள் உணர்ந்தவர்களாய், மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களாய் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே இறைவா, எங்களை தளர்ச்சி அடைய செய்யும் வாழ்வின் சவால்களை உம் துணையோடு எதிர்கொள்ளவும், உமது திருவுளத்தை அறிந்து செயல்படவும், நோயிலிருந்து விடுதலை பெறவும், துன்பங்களிலிருந்து மீண்டு வரவும், ஆன்மீக பலம் பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்புகளின் பரம்பொருளே இறைவா, நல்ல மழைக்காக மன்றாடுகிறோம். வறட்சியால் வாடியிருக்கும் விவசாயிகளின் உள்ளங்கள் செழிப்படைய நல்ல மழையை கொடுத்து பயிர்கள் செழித்தோங்க செய்ய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் இறைவனிடம் வேண்டுவோம். என்றும் வாழும் எங்கள் அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளுக்குரிய விசுவாசத்தோடு நாங்கள் கேட்ட இந்த தேவைகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். நீர் எங்களுக்கு அருளுகின்ற இந்த தேவைகளை எல்லாம் நாங்கள் அருளாக பெற்று எங்களுடைய வாழ்வை விருட்சமாக்கி பலருக்கு உமது அருளையும் ஆசிரையும் எடுத்துச் செல்லும் மக்களாக வாழ வேண்டிய அருளை தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. தந்திடும் உன் தரிசனம் கண்டிடவே வந்தேன். தவித்திடும் மனதையே உன்னிடம் தர வந்தேன். எந்தன் மனம் ஏந்தி வந்தேன், உந்தன் பதம் வாழ்வை தந்தேன். ஏற்பாய் இறைவா பரம்பொருளே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அல்போன்சாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பழிபொருட்களை கண்ணோக்கி அருளும். உமது பார்வையில் நாங்கள் பற்றுறுதியும் தூய்மையும் கொண்ட அன்பினால் தொடர்ந்து பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணிக்க புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இறைக்கும் அருள் கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித அருளானந்தர், புனித சவேரியார், புனித இஞ்ஞாசியார், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியருளும், அமைதியருளும், அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சுகராகம் நீயே இயேசுவே, உன் நாமம் போற்றுவே. தேவிட்டாத
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருட்கள் எங்கள் அன்றாட சிலுவையை சுமக்க எங்களுக்கு ஆற்றல் அளிப்பனவாக. அதனால் திருமகனின் சாயலுக்கு ஏற்ப நாங்கள் வளர்ச்சி பெற்று ஒரு நாள் உம்மை விண்ணுலகில் கண்டு என்றும் மகிழ்ந்திருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நான் காணும் தூயவரே, அருளானந்தரே, தூய அருளானந்தரே, வாழ்வில் நாளும் சேர்க்கும் நாயகரே, அருளானந்தரே, தூய அருளானந்தரே, உன்னை நம்பி வாழ்கின்றோம், உன்னை நம்பி வாழ்கின்றோம், உறவாக நீ வருவாய், கருணை வள்ளலே, எங்களை காக்கும் புனிதரே. நான் காணும் தூயவரே, அருளானந்தரே, தூய அருளானந்தரே. காற்று புயலாகும்